அந்த சமூகத்தை சார்ந்த அவரது உறவினர்கள் வந்து அனைத்து பாதையுமே முடக்கிட்டாங்க. ஏன் 15 நபர்கள் தெலுங்கர்கள், அவர்கள் வந்து தமிழர்கள் கிடையாது, தெலுங்கர்கள், தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவர்கள் அவரை தாக்கியிருக்காங்க. வழக்கு பதிவு செய்து அவர்களை உடனே கைது செய்யணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, சிலைமலையில் நடக்கக்கூடிய போராட்டம் தமிழகம் முழுவதும் தீயாய் பரவும். திருவாரூரில் தாக்கப்பட்டாங்க, தஞ்சாவூரில் தாக்கப்பட்டாங்க, அதை தொடர்ந்து நாகையில் தாக்கப்பட்டாங்க, அதைத் தொடர்ந்து திருச்சியில் தாக்கப்பட்டாங்க, அதைத் தொடர்ந்து தற்போது தேனியில் தாக்கப்படுறாங்க. திருநெல்வேலியில் பந்தல்ராஜ் அவர்கள் கைது என்பதெல்லாம் வந்து இந்த அரசு நம் மீது நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அடக்குமுறை அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம சமூகம் ஒவ்வொரு இடத்துலையும் பாதிக்கப்பட்டு கிடப்பதற்கு காரணம் ஜாதினா என்னன்னே தெரியல, இந்த சமூகம்னா என்னன்னே தெரியல. சாதி வேண்டாம் என்றும் இந்த சமூகத்தின் மீது அக்கறை இல்லாமலும் செல்லக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் நாளை உங்கள் வீட்டிலையும் இதே போன்ற ஒரு நிலை தான் வரும். உங்களுக்காக உங்களில் ஒருவராக நிற்பவர்கள் உங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். அப்படின்னு எந்த சமூகமும் நமக்கு அடிமை கிடையாது, எந்த சமூகத்திற்கும் நாம் அடிமை கிடையாது. தேனியிலிருந்து திண்டுக்கல்லில் பரவுறதுக்கு பெரிய நேரம் எடுக்காது, திண்டுக்கல்லிருந்து மதுரையில் பரவுறதுக்கு பெரிய நேரம் எடுக்காது. இது மிகப்பெரிய கலவரத்தை கொண்டு போய் நிறுத்திடும். ஏன்னா 15 பேர் வந்து கடையில் வந்து அடிப்பது அப்படின்றது வந்து ஏற்கப்படாத ஒன்று. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேனி மாவட்டம் சிலமலை, தேவாரம் போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய சிலமலை, அந்த கிராமத்தில் லட்சுமண ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் ஜெராக்ஸ் கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. இந்த இளைஞர் வந்து இன்னைக்கு தேனி மாவட்டத்தில் அந்த கிராமத்தில் அவரோட இல்லத்தில் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சிருக்காரு. இந்த தற்கொலை என்பது வந்து எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த தற்கொலைன்றது வந்து உண்மையிலேயே ஒரு தூண்டுதல் மூலமாக நடத்தப்பட்ட ஒரு தற்கொலை. இந்த ஒரு தற்கொலைக்கு தூண்டியிருக்காங்க, தற்கொலைக்கு தூண்டி அந்த லட்சுமண ராஜா வந்து தற்போது அவர் மரணம் அடைஞ்சிருக்காரு. தற்போது இது சிலமலை சுற்றி உள்ள பல்வேறு கிராமங்களுக்கு தீயா இந்த நியூஸ் பரவி தற்போது சிலமலையில் தேவாரம் செல்லக்கூடிய பாளையம் தேவாரம் செல்லக்கூடிய அந்த பகுதிகள் அனைத்தையுமே அந்த கிராம மக்கள், அவர் வந்து வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்த இளைஞர், அந்த சமூகத்தை சார்ந்த அவரது உறவினர்கள் வந்து அனைத்து பாதையுமே முடக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த தற்கொலைக்கு தூண்டுதலாக இருந்தது அந்த சிலமலை கிராமத்தை சார்ந்த, பக்கத்து கிராமத்தை சார்ந்த அந்த ஜெராக்ஸ் கடை அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த கிராமத்தை சார்ந்த ஒரு 15 நபர்கள். அந்த 15 நபர்களால் தான் தற்போது இந்த தற்கொலைக்கான ஒரு விஷயமே நடந்திருப்பதா எங்களுக்கு செய்தி கிடைச்சிருக்கு. அந்த பகுதியை சார்ந்த நம் சமூகத்தை சார்ந்த இளைஞரை தொடர்பு கொண்டு எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம், என்ன நடக்குது அப்படின்னு நாங்கள் கேட்கும்போது அந்த இளைஞர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஜெராக்ஸ் வைத்திருக்கக்கூடிய அந்த கடையினுள் வைத்து அந்த லட்சுமண ராஜா என்கின்ற அந்த வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்த சிலமலையைச் சேர்ந்த அந்த இளைஞரை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 15 நபர்கள் தெலுங்கர்கள், அவர்கள் வந்து தமிழர்கள் கிடையாது, தெலுங்கர்கள், தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவர்கள் அவரை தாக்கியிருக்காங்க. அந்த கடையில் வச்சு அவரை தாக்கியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, நிர்வாணப்படுத்தியிருக்காங்க. இதை பார்த்து அசிங்கப்பட்டு அவர் மனம் நொந்து அவரை தற்கொலைக்கு தூண்டியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து தடுக்கிற வரை அவர் அடிச்சிருக்காங்க. அவங்க வந்து தடுத்ததுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க கலைஞ்சு போயிட்டாங்க. அந்த மனநிலை தாங்க முடியாமல் அவர் வந்து தூக்கிட்டு தற்கொலை செஞ்சிருக்காரு. இந்த தற்கொலைக்கு காரணமாக இருந்த அந்த ஜெராக்ஸ் கடை வைத்திருக்கக்கூடிய அந்த பகுதி, சிலமலைக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த ஊரை சார்ந்த அந்த 15 நபர்கள், கடையில் வந்து தாக்கிய அந்த 15 நபர்கள் மீது வழக்கு தொடர்பு படுத்தணும். காவல்துறை வந்து வழக்கு தொடரணும். அந்த 15 நபர்களையும் தற்கொலைக்கு தூண்டிய அந்த வழக்கு பதிவு செய்து அவர்களை உடனே கைது செய்யணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, சிலைமலையில் நடக்கக்கூடிய போராட்டம் தமிழகம் முழுவதும் தீயாய் பரவும். தற்போது சிலமலையில் 11:45 இந்த போராட்டம் தொடர்ந்து இருக்கு. தற்போது வரை அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. தற்போது வரை அந்த மக்கள், குழந்தைகள்ல இருந்து பெரியவங்கள்ல இருந்து பெண்கள் வரையும் வந்து அமர்ந்திருக்காங்க. இது தமிழகம் முழுவதும் தீயா பரவுறதுக்குள்ள அந்த 15 நபர்களை அந்த தேனி சராக காவல்துறையினர் வந்து கைது பண்ணணும். இதை வந்து
ஒட்டுமொத்த வெள்ளாளர் சமூகத்தின் சார்பாக இதை ஒரு கோரிக்கையாக காவல்துறைக்கு வச்சுக்கிறோம். இதை கோரிக்கையாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஒரு சில எச்சரிக்கைகளாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். தொடர்ந்து தமிழகத்தில் வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தாக்கப்பட்டு இருக்காங்க. திருவாரூரில் தாக்கப்பட்டாங்க, தஞ்சாவூரில் தாக்கப்பட்டாங்க, அதை தொடர்ந்து நாகையில் தாக்கப்பட்டாங்க, அதை தொடர்ந்து திருச்சியில் தாக்கப்பட்டாங்க, அதை தொடர்ந்து தற்போது தேனியில் தாக்கப்படுறாங்க. திருநெல்வேலியில் பந்தல்ராஜ் அவர்கள் கைது என்பதெல்லாம் இந்த அரசு நம் மீது நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அடக்குமுறை அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம சமூகம் ஒவ்வொரு இடத்துலையும் பாதிக்கப்பட்டு கிடப்பதற்கு காரணம் ஜாதினா என்னன்னே தெரியல, இந்த சமூகம்னா என்னன்னே தெரியல. அந்த சமுதாயத்தில் என்ன பிரச்சனை நடக்குது, தற்போது என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்றதே தெரியல. அதனால சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த வெள்ளாளர் சமூகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஆண்மகனும் ஒவ்வொரு பெண்மகளும் இந்த சமூகத்தில் பிறந்த ஒவ்வொரு இளைஞர்களும் பெரியவர்களும் சமூகத்தை நேசிங்க. அதை விட மிக முக்கியமான விஷயம் இது போன்ற ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் உடனே ஒன்று கூடுங்கள். அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வரை ஒன்று கூடுங்கள். அரசுக்கு நாம் கொடுக்கும் பெரும் அழுத்தமாக இது இருக்க வேண்டும். தமிழக அரசிற்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், தொடர்ந்து தமிழகத்தில் வெள்ளாளர் சமூகம் மட்டுமில்ல பல்வேறு சமூகங்கள் தாக்கப்பட்டு வருது. ஆனால் குறிப்பிட்டு வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தாக்கப்படுறாங்க. அந்த லட்சுமண ராஜா அப்படின்ற அந்த இளைஞருக்கு 3 வயதில் ஒரு பெண் குழந்தை இருப்பதாகவும் கேள்விப்பட்டோம். மிக வருத்தத்திற்குரிய செய்தி. சாதி வேண்டாம் என்றும் இந்த சமூகத்தின் மீது அக்கறை இல்லாமலும் செல்லக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் நாளை உங்க வீட்டிலையும் இதே போன்ற ஒரு நிலை தான் வரும். அப்படி அந்த நிலை வரும்போது உங்களுக்காக உங்களில் ஒருவராக நிற்பவர்கள் உங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அப்படின்றத தெரிவித்து கொண்டு சமூகத்தை நேசியுங்கள். அதாவது நம்ம சமூகத்தை நேசிங்க, நம்ம சமூகத்தை சுவாசிங்க, பிற சமூகத்தை நேசிங்க. எந்த சமூகமும் நமக்கு அடிமை கிடையாது, எந்த சமூகத்திற்கும் நாம் அடிமை கிடையாது, அவ்வளவுதான். அதனால சிலமலையில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு தேனி சரகம் காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையென்றால் தேனியிலிருந்து திண்டுக்கல்ல பரவுறதுக்கு பெரிய நேரம் எடுக்காது, திண்டுக்கல்ல இருந்து மதுரையில பரவுறதுக்கு பெரிய நேரம் எடுக்காது. இது மிகப்பெரிய கலவரத்தை கொண்டு போய் நிறுத்திடும். ஏன்னா இன்னைக்கு அந்த சிலமலையில் இருக்கக்கூடிய மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. காவல்துறையினர் பெரும்பாலானோர் குமிக்கப்பட்டிருந்தாலும் இன்று இரவுக்குள் அந்த கைது நடக்கவில்லை என்றால் இந்த பிரச்சனை வேற மாதிரி திசை மாறினாலும் மாறும். அதனால இந்த பிரச்சனை எங்களுக்கு கிடைத்த செய்தியின் வாயிலாக தெரிவிக்கிறோம். இந்த பிரச்சனைக்கு காரணமானவர்கள் கட்டாயம் கைது செய்யப்பட வேண்டும். முழுக்க இந்த பிரச்சனையை வெள்ளாளர் சமூகம் கையில் எடுத்து அந்த நபருக்கு நீதி கிடைக்க வேண்டும். என்ன பிரச்சனையா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், கொடுத்தல் வாங்கல் பிரச்சனையா இருந்துட்டு போட்டோம். அதற்காக ஒரு மனிதன் மீது தாக்குதல் நடத்துவது, 15 பேர் கடையில அடிப்பது அப்படின்றது ஏற்கப்படாத ஒன்று. இந்த அடிப்படையில தான் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்று அந்த மக்கள் இந்த ஆர்ப்பாட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. உடனே அந்த நபர்களை கைது செய்ய வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.